ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆடிப்பெருக்கு 2026 எப்போ வருது? ஆடி 18 அன்னைக்கு நம்ம என்னென்ன வாங்கணும், எப்படி கடவுளை வழிபடணும், அதனால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் முழுசாக சொல்லியிருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆடி 18 அன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் எப்போ வருது அப்படின்னா ஆகஸ்ட் 3/8/2026 வருகிற திங்கக்கிழமை வருது ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி ஆடிப்பெருக்கு வருது. ஸோ ரொம்பவே விசேஷமான நாள் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு. ஸோ காவேரி தாயை நம்ம அம்பிகை அம்மனாக வழிபடக்கூடிய நாள்னு சொல்லலாம். அந்த நாளில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயம் தொடங்கினாலும் அது அப்படியே முன்னேறிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. ஸோ புதுசாக தொழில் தொடங்கலாங்கிறவங்க, மஞ்சள் கயிறு மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ இந்த ஆடி 18 என்ன பண்ணிக்கோங்கன்னா மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே விசேஷமான நாள். ஸோ ஆடி 18 வருகிறது திங்கட்கிழமை ஆகஸ்ட் 3 என்ன பண்ணுதுன்னா வருகிறது. ஸோ மறக்காமல் எல்லோரும் அந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. ஆடி 18 அன்னைக்கு பார்த்திங்கன்னா காவேரி தாய்க்கு வழிபாடு பண்ணுறோம் சொன்னோம் இல்லையா. ஸோ பக்கத்தில் ஆறு ஏரிகள் இருக்கிறவங்க வழிபாடு பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு சின்ன பாத்திரத்தில் மஞ்சள் தண்ணி வச்சுட்டு அதுக்கு கொஞ்சமாக பூ வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இயற்கைக்கு என்ன பண்ணலாம்னா நன்றி செலுத்தலாம். ஸோ இயற்கைக்கு நன்றி செலுத்துறது மூலமாக என்ன ஆகும்னா நமக்கு நல்ல மழை பெய்யணும், விவசாயம் நல்லா செழிக்கணும். ஏன்னா நல்லா மழை பெஞ்சால் மட்டும்தான் விவசாயம் நல்லா இருக்க முடியும். விவசாயம் நல்லா இருந்தால் தான் நமக்கு விளைச்சல் கிடைக்கும். ஸோ எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது. ஸோ காய்கறிகள், அரிசி அந்த மாதிரி எல்லாமே நமக்கு நல்லா கிடைக்கும். மழை பெஞ்சால் மட்டும்தானே கிடைக்கும். அப்புறம் நமக்கு தண்ணிகளும் தேவை தானே. ஸோ அதனால தான் இந்த ஆடிப்பெருக்கு 18 அன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நீர்நிலைகளுக்கும் இயற்கைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா நன்றி செலுத்துகிறாங்க. ஸோ நல்ல நேரம் பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 3/8/2026 நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 9:15 மணிலேருந்து 10:20 வரைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் புதுசாக தொழில் தொடங்கணுங்கிறவங்க, இல்லை இப்போ ஒரு கோர்ஸ் படிக்க போகிறேன், இந்த நாள் நல்ல நாளாக இருக்குது, இந்த நாளில் செய்யலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயன்படுத்திக்கோங்க. மஞ்சள் கயிறு மாற்றணுங்கிறவங்க இந்த நாளில் மாற்றிக்கலாம். பக்கத்தில் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக மாற்றிக்கோங்க, இல்லைன்னா நீங்களாக கூட மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த நாளாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயன்படுத்திக்கோங்க. ஸோ நம்ம பொதுவாக ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுக்கு நமக்கு வாழைப்பழம், வெத்தலை பாக்கு இருந்தாலே போதுமானது. ஸோ பழங்கள் உங்களால் முடிஞ்ச பழங்கள் வச்சுக்கோங்க. ஸோ முக்கியமாக வாழைப்பழம், வெத்தலை பாக்கு இருந்தாலே போதும். அது அந்த வழிபாடு ஃபுல்லாக நமக்கு என்ன சொல்ல ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆடி 18 அன்னைக்கு நவாப்பழம் ரொம்ப முக்கியமான பழம்னு சொல்கிறாங்க. ஸோ நவாப்பழம் சீசன் தான். ஸோ கிடைச்சா அதை வச்சு வழிபாடு பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காப்பரிசி சொல்கிறாங்க. காப்பரிசினா வெல்லத்தை அரிசி கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அதை நெய்வேத்தியமாக வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா வழிபாடு பண்ணுறாங்க. ஸோ உங்களால் முடிஞ்சால் அதை நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஒரு தாம்பலத்தில் 2 வாழைப்பழம், கொஞ்சம் வெத்தலை பாக்கு, கொஞ்சமாக ஒரு பூவு, அப்புறம் மஞ்சள் குங்குமம், கயிறு வச்சு என்ன பண்ணுங்கள் வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடி 18 அன்னைக்கு என்னென்ன பொருள் நம்ம வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ முக்கியமாக நம்ம வாங்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள், உப்பு மட்டும் வாங்கினாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்பவே விசேஷமானது. ஸோ நிறைய பேர் ஆடி 18 அன்னைக்கு தங்கம் வாங்க நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ தங்கம் வாங்க முடியும்னு நினைக்கிறவங்க தங்கம் வாங்கிக்கலாம். இல்லைன்னா மஞ்சள், உப்பு மட்டுமே நம்ம என்ன பண்ணலாம் வாங்கினா போதும். அதுவே அந்த ஆடிப்பெருக்குக்கு போதுமானது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆடிப்பெருக்கு அனைவரின் வாழ்க்கையிலும் வளம், நலம் மற்றும் மகிழ்ச்சி பெருக இறைவனை நானும் வேண்டிக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.